வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சக்கரை நோயை பற்றி பேச போகிறதில்ல. இது ஒரு நியூரோ கேஸ், அதாவது நரம்புகளை சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். இது அஃப்கோர்ஸ் நான் பேசக்கூடாது, நரம்பு டாக்டர் தான் பேசணும். இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு இதையும் கொடுத்துது. அதனால சரி, நம்ம பொதுமக்களுக்கும் இதை சொன்னால் பொதுமக்களுக்கும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். இவர் ஒரு 46 வயது சர்க்கரை நோயாளி. என்கிட்ட தான் ரெகுலராக வருவார். ஒரு நாள் ரொம்ப அவசரமாக ஃபோன் பண்ணார். மேம், உங்கள் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, இன்றைக்கி அவசரமாக கொடுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னாரு. அதனால் என்னோடய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி, சரிம்மா அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப டென்ஷனாக அவரும் அவங்க மனைவியும் வந்தாங்க. ரொம்ப டென்ஷனாக, மேம் எனக்கு எல்லாமே ரெண்டாக தெரியுது அப்படின்னு சொன்னார். ஸோ நான் ஃபுல்லாக அந்த கண்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு சைடில், அதாவது இடது பக்கம் அந்த கருவிழி மூமெண்ட்டே இல்லை. அதுக்கு பேர் நாங்கள் 6th நர்வ் பால்சின்னு சொல்லுவோம், அப்டூசன்ஸ் நர்வ் பால்சின்னு நாங்கள் எங்கள் ஜார்கோனில் சொல்லுவோம். அதாவது அவருக்கு மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு நரம்பு செயலிழந்துருச்சு. அதனால தான் அந்த கருவிழி அவருக்கு மூவ் ஆகாததால் அவருக்கு எல்லாமே ரெண்டாக தெரியும். நான் சொன்னேன், சார் இது நரம்பு ப்ராப்ளம், இதுக்கு உடனே நீங்கள் நரம்பு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் காட்டணும், எம்ஆர்ஐலாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நியூராலஜி ஹாஸ்பிட்டல், எங்கள் போரிவிலியிலே ஒரு நியூராலஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போனார். உடனே அந்த டாக்டரும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி, இந்த எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் டாக்டர்னு சொன்னார். ஸோ அவரை அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க எம்ஆர்ஐ எடுத்திருக்காங்க. எம்ஆர்ஐயில் ஒரு சின்ன கட்டி, அந்த மூளையோட நடுப்பாகத்தில் ஒரு கட்டி இருக்கிறது அவங்களுக்கு டாக்டருக்கு தெரிஞ்சது. எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி இவருக்கு முதல்ல இது ரொம்ப நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு காரணம் டிபி. அதனால் டிபி மருந்துகளை நம்ம இவருக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த பேஷண்ட்டும் அதை நம்பி டிபி மாத்திரையை சாப்பிட ஆரம்பித்தார். 6 நாள் ஆகியும் அந்த கண்ணில் இருக்கிற அந்த ரெட்டையாக தெரிகிறது அவருக்கு நல்லாவே ஆகலை. அதுக்கப்புறம் அந்த 6 நாளில் அவரோட தலை இப்படியே திரும்பிக்குச்சு. ஸோ ரொம்ப அவர் டென்ஷன் ஆகி எனக்கு ஃபோன் பண்ணார். ஏன்னா நீங்கள் தானே டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க, ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, தலை வேலை இப்படி போனிக்குச்சு என்ன. அப்புறம் இவர்கிட்ட டாக்டர்கிட்ட நியூராலஜிஸ்ட்டை ஃபோன் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், இது என்னன்னே புரியல டாக்டர், அந்த கட்டி குறையவே மாட்டேங்குது, இவருக்கு சிம்டம்ஸும் இம்ப்ரூவ் ஆகலை, ஸோ இது கண்டிப்பாக டிபி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் பயோப்சி எடுக்கலாமா சார் அப்படின்னு நானே ஒரு சஜஷன் கொடுத்தா அவர் சொன்னார், முடியவே முடியாது டாக்டர், ஏன்னா அது இந்த கட்டி மூளையோட நடு பாகத்தில் இருக்குது. பயோப்சின்னு நம்ம பண்ணோம்னா இவருக்கு ஏதாவது கை கால் செயலிழந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் ஒன்றே குழப்பமாக இருந்தது, எப்படி இந்த பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நல்ல வேலைக்கு அவரோட ரிலேட்டிவ் யாரோ சொல்லியிருக்காங்க, கேஇஎம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலும் அங்கே பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி ரேர் கேஸ்லாம் அவங்க நிறையா பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அந்த ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு கேஇஎம் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பேஷண்ட் போனார். கொஞ்சம் அங்கே லேட் ஆகும், கொஞ்சம் கூட்டமாக இருக்குமே தவிர எப்படியோ அவர் அந்த 2வது 3வது நாள் அவங்க அந்த நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் ப்ரொஃபஸர்கிட்டயே அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. ப்ரொஃபஸர் இதை பார்த்துட்டு ரொம்ப டீப்பாக அதை அனலைஸ் பண்ணி அவர் ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ண சொல்லியிருக்காரு. டோக்சோபிளாஸ்மா அப்படின்றதோட ஆன்டிபாடி லெவல்ஸ், டோக்சோபிளாஸ்மான்ற நுண்கிருமியால் தான் இது வந்திருக்குன்னு அவருக்கு ஏதோ அவரோட அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கு. டாக்ஸோபிளாஸ்மா ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் அந்த டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துருச்சு. பாசிட்டிவ் வந்தோன்னா அதோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். செப்ட்ரான் மாத்திரை கொடுத்த உடனே இவருக்கு 4 நாளில் அந்த தலை ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. அந்த ரெட்டையாக தெரிஞ்சது கண் விழி நல்லாயிடுச்சு. ஸோ இந்த உதாரணத்தை நான் ஏன் பொதுமக்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, எப்போவுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் லட்சமாக கொடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு நல்ல வைத்தியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு ரேரான, அதாவது இந்த ப்ரைவேட்டில் யாருக்குமே தென்படலை, புரிப்படலை, காரணத்தை புரிஞ்சிக்க முடியலன்னா கண்டிப்பாக உங்களோட சிட்டியில் இருக்கிற இல்லை உங்களோட டவுனில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அணுகி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் காட்டுங்க. ஏன்னா அவங்க ப்ரைவேட் டாக்டர்ஸை விட ரொம்ப அனுபவசாலியாக இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ரேர் கேசஸ்லாம் அவங்களோட ப்ராக்டிஸில் பார்த்துருப்பாங்க. அதை உங்களுக்கு தெளிவுபடுறதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். நன்றி, வணக்கம்.